செல்வி வைஷ்ணவி அவர்களும் இருவரும் வீணை இசைத்து நம்மை மகிழ்விக்க இருக்கின்றார்கள். நிகழ்வு இனிதே தொடங்குகின்றது. மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு. ஆம், இது தமிழிசை நேரம். இசை மழை பொழிய அமிர்தவர்ஷினி மற்றும் குழுவினர் மேடையில் மேகக்கூட்டங்களாகவும் ராகமும் தாளமும் மின்னலும் இடியுமாகவும் வார்த்தை மழை பொழிய நம் இதயங்கள் நனைய உள்ளன. இந்த மழைக்கு குடைபிடிக்கவும் துவட்டவும் வேண்டாம். இசை மழையில் நனைவோம். இதோ தொடங்குகிறது இசை மழை. குணபோதனே கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கணநாதனே குணபோதனே கஜமாமுக கதினியா கணநாதனே குணபோதனே கஜமாமுக கதினியா கணநாதனே குணபோதனே இணையேயிலா இணையேயிலா பெருவாழ்வினை இணையேயிலா பெருவாழ்வினை இணையேயிலா பெருவாழ்வினை இனிதியுமோட்டரினாய காகணநாதனே இனிதியுமோட்டரினாய காகணநாதனே குணபோதனே கஜமாமுக கதினியா கணநாதனே குணபோதனே சதுர்வேதங்கள் ஓம் ஓம் என துதி பாடிடும் பரஞ்சோதியே சதுர்வேதங்கள் ஓம் ஓம் என துதி பாடிடும் பரஞ்சோதியே பதமாமல பதமாமலர் தொழுதேனையா பதமாமலர் தொழுதேனையா பதமாமலர் தொழுதேனையா பதமாமலர் தொழுதேனையா பரிந்தேயருள் செய்வாய்மையா கணநாதனே பரிந்தேயருள் செய்வாய்மையா கணநாதனே குணபோதனே கஜமாமுக கதினியா கணநாதனே குணபோதனே காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கண்ட நாள் முதலாய் காதல்
கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், 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 வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனே என் காந்தனை. வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனே என் காந்தனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. கோலகுமரன் மனக்கோவிலில் நிறைந்து விட்டான். கோலகுமரன் மனக்கோவிலில் நிறைந்து விட்டான். கோலகுமரன் மனக்கோவிலில் நிறைந்து விட்டான். குறுநகை தனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். கோலகுமரன் மனக்கோவிலில் நிறைந்து விட்டான். குறுநகை தனை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. காதல் பெருகுதடி. காதல் பெருகுதடி. அரியணை அனுமன் தாங்க அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளேந்த அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச இருவரும் கவரி வீச பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்க விரை செறி குழலி ஓங்க வெள்ளையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி
மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மூடி ராமனை கண்ணார கண்டானே ராமனை கண்ணார கண்டானே ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே காமனும் செங்கமல பூமனும் பணி 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 பரந்தாமனையாயிர ராமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனையாயிர ராமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே ராமனை கண்ணார கண்டானே வெள்ளமனவானரவர்க 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 நடுவே தம்பி மெருமலை போலருகே நீர்க்க பூனில்லா மார்பம் வெள்ளமனவானரவர்க நடுவே தம்பி மெருமலை போலருகே நீர்க்க பூனில்லா மார்பம் உள்ளிவில் போடாத மேகம் ஒக்க தொழ்வாளை நீக்கி புள்ளிவில் போடாத மேகம் ஒக்க தொழ்வாளை நீக்கி புட்டில் அமர்ந்தாரம் போல் சோபிக்க மூன்று லோகமும் புள்ளிவில் போடாத மேகம் ஒக்க தொழ்வாளை நீக்கி புட்டில் அமர்ந்தாரம் போல் சோபிக்க மூன்று லோகமும் கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த மரர் துள்ளி துள்ளி வருந்த கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த மரர் துள்ளி துள்ளி வருந்த வள்ளலாகி முறை நின்று வள்ளலாகி முறை உள்ள திருந்தபடி பள்ளி அரவணையை தள்ளி எழுந்திருந்த ராமனை கண்ணார கண்டானே
கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் கண்டேன் அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா பனிக்கால வாரிஜம் போல நிறம் பூசி பகலோடு யுகமாக கழித்தாளே பிரயாசி பனிக்கால வாரிஜம் போல நிறம் பூசி பகலோடு யுகமாக கழித்தாளே பிரயாசி நினைத்தங்கே ராவணன் அந்நாள் வர சீச்சி நில்லடா என்று ஏசி நினைத்தங்கே ராவணன் அந்நாள் வர சீச்சி நில்லடா என்று ஏசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே நானும் சமயமி தேவாசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே நானும் சமயமி தேவாசி இனி தாமதம் செயல் ஆகாதென்றிடர் வீசி இனி தாமதம் செயலாகாதென்றிடர் வீசி ராமா 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 என்று எதிர்பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா இனி தாமதம் செயல் ஆகாதென்றிடர் வீசி ராமா 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 என்று எதிர்பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா கண்டேன் ராகவா நான் கண்டேன் ராகவா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் பின்னதகாதென்று நின்னை
தம்பிரானே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே. வீணைகளை சரஸ்வதியின் அம்சமாக இரு குழந்தைகள் இருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதலில் வாசித்தது நின்னு கோரி வர்ணம் என்ற ஒரு பாடல். அடுத்ததாக குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலை
கம்பன் கழகத்தின் நிறுவனரும் தசரத மன்னன் போல காட்சி தருகின்ற திருமிகு SSD கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் கரவொலியோடு. அடுத்ததாக முன்னிலை வகிக்க கால்நடை பராமரிப்புத் துறையின் பணி நிறைவு இணை இயக்குனரும் பழக்கத்தின் பவழமாக விளங்குகின்ற டாக்டர் திரு AG நாராயணசாமி அவர்களையும் முன்னிலை வகிக்க மேடைக்கு அழைக்கின்றோம். உரிமையாளரான திருமிகு டாக்டர் கோமதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மகிழ்வோர் மன்றத்தின் செயலர் அவர்களின் துணைவியார் மணிமதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நீங்கள் சைடில் சார் கொஞ்சம் திரும்பிக்கோங்க. சரி சரி ஓகே ரைட். நம்முடைய கம்பன் கழக சரவண செல்வம் அவர்கள் இருந்தார்கள். சரவண செல்வம் என்றால் படைப்பு திறன் உள்ள திறமையான நட்பு நிதானமான செயல் ஊக்கமுள்ள என பல பேர் அவருடைய பெயர் பல பொருள் உண்டு. செயலாளர் என்றால் செயல்படுபவர் தான் செயலாளர். நான் நேரிலே அவரை பார்த்திருக்கின்றேன். நீதிநெறி விளக்க பாடலிலே கூறியபடி மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். இவ்வளவும் கம்பன் கழக செயலாளர் திரு சரவண செல்வன் அவர்களுக்கு பொருந்தும். எனவே அவர்களை இந்த வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு கிருஷ்ணன் அவர்கள் அவர் என் மேல் வைத்திருக்கக்கூடிய மிகுதியான அன்பை காட்டியிருக்கின்றால் தன்னுடைய தொகுப்புரையில். அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஒரு விழா நடக்குதுன்னா அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்கின்ற செயலாளர் காரணம் இல்லை, புரவலர்கள் தான் காரணம். இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற புரவலர்கள், இந்த விழாவை ஆதரிக்கக்கூடிய பார்வையாளர்கள் தான் விழா நடப்பதற்கு, வெற்றிகரமாக நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருப்பவர், இந்த கம்பன் கழகம் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இங்கே தொய்வின்றி நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருப்பவர் நம் கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர், கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் சடையப்ப வள்ளல் திருவாளர் SST கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு கம்பன் கழகம் நம்ம கோவில்பட்டியில் நடத்தணும், கம்பன் விழா வருடம் தோறும் சீரும் சிறப்பமாக நடத்தணும், அதற்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல நம்ம செய்யணும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்து
எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் எஸ்எஸ்சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அது மாதிரி இன்றைக்கி முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் கோவில்பட்டி தலைவர் அபிராமி முருகன் அவர்கள். நம்ம எப்போ எந்த நிகழ்ச்சிக்கு உதவின்னு கேட்டாலும் சரி உடனே செய்யக்கூடியவர். நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நிகழ்ச்சிக்கு இன்னும் 10 நாள் இருக்கே, அந்த மாதிரி எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் அவரை போய் சந்தித்த உடனே உதவி செய்யக்கூடிய பெருந்தகை. இலக்கிய நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய உதவிகள், அவர்கிட்ட வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு நிறைய உதவிகள், திருமண உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவின்னு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை அபிராமி முருகன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் கால்நடை பராமரிப்பு துறையின் இணை இயக்குனராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பெருந்தகை டாக்டர் ஏஜி நாராயணசாமி அவர்கள். அவரும் இலக்கியத்தின் பால் தீராத அன்பு கொண்டவர். எங்கே இலக்கிய நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அங்கே போய் கலந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுக்கு தன்னால் இயன்ற நல்ல உதவியை செய்யக்கூடிய பெருந்தகை. அதுவும் இல்லாமல் பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக லயன்ஸ் கிளப்பில் உறுப்பினராக இருந்து பல்வேறு சமூக உதவிகள், பல்வேறு சமூக பணிகளை நிறைவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை டாக்டர் ஏஜி நாராயணசாமி அவர்கள். அவரும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நாம் வருக வருக என்று இருகரம் கூப்பி அழைக்கின்றோம். அது மாதிரி இந்த இவ்வளவு பெரிய ஆடிட்டோரியம் முழுக்க நமக்கு இலவசமாக வாடகை இல்லாமல் தந்து உதவிக்கூடிய பெருந்தகை டாக்டர் கோமதி அவர்கள் திருவிளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அங்கே அவங்களுக்கு ஓபியில் பேஷண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க, நோயாளிகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் நான் திருவிளக்கு ஏற்றின உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு கிளம்பியிருக்கிறாங்க. போன வருஷமும் நமக்கு இந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்தாங்க, இந்த வருஷமும் இலவசமாக கொடுத்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது தோன்றுகின்ற விஷயம், சென்னை கம்பன் கழகத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏவிஎம் குடும்பத்தினர் இலவசமாக மண்டபத்தை கொடுத்து உதவுகிறாங்க. அந்த ஏவிஎம் குடும்பத்திற்கு இணையாக நம்முடைய கம்பன் கழகத்திற்கு வாய்த்த ஒரு பெருவள்ளல் டாக்டர் கோமதி அவர்களையும் நாம் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அருட்செல்வர் சங்கர சீதாராமன் அவர்கள் மதுரை கம்பன் கழக தலைவர், அவர் இன்று வர இயலவில்லை. அவரும் நம்முடைய கம்பன் கழகம் தோன்றிய காலத்திலிருந்து நமக்கு தேவையான எல்லா உதவியையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்புறம் திருமதி மணிமதி அவர்கள், தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி காமநாயக்கம்பட்டியின் தலைமை ஆசிரியர். அவங்களும் நமக்கு இந்த கம்பன் கழகம் தோன்றிய காலம் முதல் நமக்கு 2 வருஷமாக தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறேன் ஒரு பேச்சாளனா அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் திரு ஜான் கணேஷ் அவர்கள். ஏறத்தாழ 6 ஆண்டுகளாக இங்கே அவர் மகிழ்வோர் மன்றம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நல்ல ஆசிரியர். அவரும் அவருடைய துணைவியார் மணிமதி அவர்களும் இங்கே வருகை தந்து நம் கம்பன் கழகத்தை, நம் கம்பன் விழாவை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் நாம் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். நம் கம்பன் கழகத்தின் தலைவர் அவரும் அப்படி தான் இந்த கம்பன் கழகத்திற்காக நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் வேமு லக்ஷ்மண பெருமாள் அவர்கள். நிறைய கல்வி பணி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஒரு பிஎட் காலேஜு, இந்த மாதிரி வச்சு மக்களுக்கு ஒரு சலுகை கட்டணத்தில் கல்வியை தந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை. அவரையும் நாம் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நம்ம கம்பன் கழக புரவலர் டாக்டர் விசி பழனியப்பன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். விசி பழனியப்பன் வந்திருக்கிறார் அப்படின்னா இந்த அரங்கம் நிறைந்ததாக நான் உணர்வேன். என்ன காரணம் அப்படின்னா, கம்பனுக்கு பெரும் தொண்டு செய்த, தமிழுக்கு பெரும் தொண்டு செய்த அறிஞர் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் அவர்களுடைய பேரன் அவர். அதனால் வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியாரே இங்கே எழுந்தருளியதாக அவரை பார்த்த உடனே எனக்கு தோன்றும். அவரும் இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நாம் வருக வருக என்று, துணைவியாரோடு வந்திருக்கின்றார், அவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அது மாதிரி நம்ம கம்பன் கழகத்தினுடைய புரவலர், லக்ஷ்மி ஆலை மேல்நிலைப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமலைக்குமாரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மிக மூத்த பேச்சாளர் திருவாளர் அருட்தமிழ் அமுது அருணாசலம் அவர்களுடைய புதல்வர் அவர். அவரையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதுபோக நம்முடைய கம்பன் கழக துணைத் தலைவர், நிர்வாகிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம கம்பன் கழகத்திற்காக அந்த நினைவு பரிசு ஒன்று கொடுத்தோம்.
அந்த பையை வந்து நமக்கு இலவசமாக அச்சடித்து தந்திருக்கிறார். பை தைத்து இலவசமாக அச்சடித்து தந்த சிவா ஸ்கிரீன்ஸ் உரிமையாளர் தங்கப்பாண்டி அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அப்புறம் அந்த பையில் வந்து ஏசியா ஃபார்ம்ஸ் உரிமையாளர் அண்ணன் ஆசியா ஃபார்ம்ஸ் பாபு அவர்கள் ஆசியா கேண்டி அவருடைய தயாரிப்பான கடலை மிட்டாயை அந்த பையில் நமக்கு போட்டு கொடுக்கறதுக்காக விருந்தினர்களுக்கு தருவதற்காக தந்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் கம்பன் ஆர்வலர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வருக வருக என வரவேற்று நன்றியோடு இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வரவேற்புரையை நிகழ்த்திய அன்பருக்கு சரவணச்செல்வன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தொடக்க உரை. ராமனுக்கு தம்பி போல் எடுத்த காரியத்தை கண் துஞ்சாது நிறைவேற்றுபவர், எல்லா நல்ல காரியங்களுக்கும் தூண்டுகோலாய் உள்ளவர், மாதா மாதம் கம்பன் கழகம் இனிதே நடைபெற இன்முகத்துடன் இடம் கொடுத்து பல்வேறு உதவிகளை செய்து வருபவரும், புனித ஓம் கல்வி நிறுவனங்களின் உரிமையாளருமான, கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் தலைவருமான மதிப்பிற்குரிய லட்சுமண பெருமாள் ஐயா அவர்களை தொடக்க உரை தொடங்க அன்புடன் அழைக்கிறோம். போதுமா இன்றொரு நாள் போதுமா எங்கள் கம்பன் கழக விழாவினை பாட இன்றொரு நாள் போதுமா, தமிழிசையா காவிய மயிலா பட்டிமன்றமா என்று புகழ் நான் பாட இன்றொரு நாள் போதுமா. அருமையாக 2ஆம் ஆண்டு இந்த ஆண்டு விழாவிலே கால் எடுத்து வைத்திருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஆதரவுனால, கோயில்பட்டி மக்களுடைய ஆதரவுகள், அதுவும் போக மேடையில் வீட்டிற்கக்கூடியவர்களோட ஆதரவு, எதுவும் சொல்லப்போனால் முக்கியமாக பங்காற்றக்கூடிய எங்களுடைய தோற்றுனர், கம்பன் கழகத்தை தோற்றுவித்த சடையப்ப வள்ளல் ஐயா SSDM அவர்களுடைய இந்த தூண்டுதலில் தான் தைரியமாக 2வது ஆண்டு இந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே அருமையாக மங்கள வாத்தியம் வாசித்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய முனைவர் அமிர்தவர்ஷினி அவர்கள் குழு அனைவருக்கும் கம்பன் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்திய நிகழ்வுகள் அத்தனைக்கும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய சடையப்ப வள்ளல் ஐயா SSDM அவர்களையும், முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற அபிராமி ஐயா முருகன் அவர்களையும், ஐயா நாராயணசாமி அவர்களையும், இங்கே குற்று விளக்கு ஏற்றி சிறப்பு செய்து சென்று கொண்டிருக்கின்ற எங்களுக்கு எப்பவும் பாதுகாவலராக இருந்து எங்களுக்கு அரங்கத்தை எல்லா வருடமும் தருவேன் என்ற உத்தரவாதத்தோடு எங்களுக்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அம்மா டாக்டர் கோமதி அவர்களையும், திருமதி மணிமதி தலைமை ஆசிரியர் அவர்கள், அவருடைய துணைவியார் ஜான் கணேஷ் அவர்கள் மகிழோர் மன்றம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் படிப்போம். அந்த நேரம் தவறாமை, சரியாக இந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், இந்த நேரத்துக்கு முடிக்கணுங்கிறதெல்லாம் அவங்க கோயில்பட்டியில் நிறைய இலக்கிய வட்டங்கள் இலக்கிய குழுக்கள் இருந்தாலும் கூட முன்னுதாரணமாக செயல்பட்டாருங்க. அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம், அதிலேருந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்காட்டு, எங்களுக்கு வழிகாட்டினீங்க. உங்கள் எல்லாத்தையும் அடுத்து நன்றியுரை வழங்க இருக்கின்ற சுனையரசன் அவர்கள், அடுத்து கருத்தரங்கம் இதில் முன்னிலை வைக்கக்கூடிய பெரியசாமி பாண்டியன், ஹரிபாலன், AMP மாடசாமி அவர்கள், மதிவாணன் அவர்கள், அடுத்து இந்த இலக்கிய சுழந்த ராமலிங்கம் ஐயா அவர்கள் தலைமையிலே கம்பன் தமிழ் காவிய மலர்கள் எல்லாம் வரக்கூடிய அடுத்த தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உங்களை வருக வருக என வரவேற்று இந்த தொடக்க உரை வழங்கிய கம்பன் கழகத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் புகழ் ராமாயணம் பொய்யா உண்மையா நடந்ததா கட்டுக்கதை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமன் இலங்கைக்கு போனது உண்மையா இல்லையா, அந்த பாலம் இன்றைக்கி இருக்குது, யுனெஸ்கோவிலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கிறாங்க. அதுக்குரிய சாம்பிள் கல் வேணால் இன்றைக்கி ராமேஸ்வரம் கோயிலில் இருக்குது. அந்த கோயிலில் போய் கேட்டிங்கன்னா அந்த கல் எடுத்து காட்டுவாங்க. அந்த கல் தண்ணியில் மிதக்கும்.
தண்ணியில் அந்த கல்லை போட்டால் மிதக்கும். அந்த கல் சாட்சியாக அங்கே நிற்குது. ராமன் கைப்பட பிடித்து கடற்கரையிலே இருந்து பிடித்து வைத்த சிவலிங்கம் இன்னைக்கும் மூலஸ்தானத்தில் இருக்குது. மணலால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்கு 365 நாளும் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கரையாது, மணலால் செய்யப்பட்டது. இதெல்லாம் சாட்சிகள். சீதை அம்மாவை கொண்டு இலங்கையில் கொண்டு சிறை வச்சுருந்தாங்க. அங்கே அவங்க சிவனோட துணைவியார பார்வதி தேவியை வணங்கி அங்கே ஒரு கோயிலில் தீபம் போட்டு வணங்கினாங்க. தீபம் போடுறதுக்கு அந்த காட்டுக்குள்ளே அங்கே எண்ணெயெல்லாம் கிடையாது. சுற்றி வர இலங்கையில் 4 பக்கமும் கடல் தான். கடல் தண்ணியை எடுத்து போட்டு தீபம் கொளுத்துனாங்க. அந்த தீபம் இன்னைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது குறைய அங்கே உள்ள அர்ச்சகர்கள் பூஜாரிகள் வந்து கடல் தண்ணியை போகிறவங்கள கடல் தண்ணியை தான் ஊற்றுவாங்க. கடல் தண்ணியில் தான் இன்றைக்கி அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாட்சிகள், இதெல்லாம் மறக்க முடியாத சாட்சிகள். அதனால் இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு என்னென்னவோ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கலாம், சொல்லிக்கிட்டு இருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு மானுடம் வெல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராமாயணத்தை, ராமனை இதை வழிபட்டாலே, இதை நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணாலே நம்முடைய வாழ்க்கை முழுமையாக பெறும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நன்றியுரை நல்க கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு பி சுனையரசன் அவர்களை அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த தொடக்க உரைக்கு இசைமங்கலம் பாடிய அமிர்தவசினி அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் கோவில்பட்டி கம்பன் கழகம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்படுகிறது. தொடக்க விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி முன்னிலை வகித்த SST கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், டாக்டர் கோமதி ஆர்த்தி மருத்துவமனை அவர்களுக்கும், மதி அரசு மேல்நிலை டீச்சராக இருக்கிறார்கள் அவர்களும், பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் AG நாராயணசாமி அவர்களும் மற்றும் லட்சுமண பெருமாள் அவர்களும் விளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். இந்த அனைவருக்கும் எங்களுடைய கம்பன் கழக வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அடுத்த நிகழ்வுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். எந்தையும் தாயையும் குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாய் இருக்கும் ஆண்டவனையும் அறிவையும் அவையோர் அத்துணை பெயரையும் வணங்கி நல்ல கருத்துக்களை இயங்கி தமிழன்னை மடியிலே இறங்கி துவங்க உள்ளது நல்லதோர் கருத்தரங்கம். விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்யுமாறு அறிவிச்சிருந்த ஆன்றோர் பெருமக்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்தையும் ஓரிடத்தில் வீறு கொண்ட கம்பீர நடையில் உடையை போன்றே மனதையும் வெண்மையாய் கொண்ட கோவில்பட்டி கம்பன் கழக துணைத் தலைவர் சி. பெரியபாண்டியன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்னார் அவர்களுக்கு கம்பன் கழக தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். மருத்துவர் VC பழனியப்பன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வாய் மங்கா புகழ் விளக்காய் மாந்தர்தன் மொழியில் வளர்ந்தாய். இத்தகைய சிறப்புமிகு தமிழ் மொழியில் கம்பன் பார்வையில் காவிய மயில்கள் என்னும் தலைப்பில் சிறப்பானதொரு அரங்கம். கருத்தரங்க தலைமையாக வழக்கறிஞர் படிப்போடு வள்ளுவர் குறளையும் கம்பனின் தமிழையும் பள்ளி படிப்போடு அள்ளிப்பருகிய சொற்பொழுவின் ஜாம்பாவான் கன்னித்தமிழ் காதலன் பட்டிமன்றத்திலும் வழக்காடு மன்றத்திலும் சொல்லரங்கிலும் கருத்தரங்கிலும் தனித்தமிழ் போல் முத்திரை பதித்து சுடர்விடும் இலக்கிய சுடர் திருமிகு த. ராமலிங்கம் ஐயா அவர்களை வருக என அன்புடன் அழைக்கிறோம். மயன்குளமயில் மண்டோதரி பற்றி பேசும் திருப்பா அறிவொளி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவரையும் கற்கண்டு சொற்கொண்டு கன்னி தமிழ் கொண்டு வரவேற்க வருகிறார் கோவில்பட்டி கம்பன் கழக இணை செயலாளர் தமிழாசிரியர் மலர்ந்த முகத்திற்கு சொந்தக்காரர் வ. மதிவாணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும்
நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. எங்கள் கம்பன் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய முதலாவதாக தலைவரை முன்னிலை வைக்கக்கூடிய நம்முடைய பெரியசாமி பாண்டியன் ஐயா அவர்களை கம்பன் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக தலைவர் இலக்கிய சுடர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். மெகா டிவியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி எது நான் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய அந்த கண்ணதாசனுடைய பாடல்களை தொகுத்து வழங்குறதான். இப்போ சமீபத்தில் கூட அந்த பொதிகை டிவியில் கூட அந்த வில்லும் சொல்லுங்கிறத ஒரு நிகழ்ச்சியை 150 இதாக நடத்திட்டு வந்து கம்பராமாயணத்தை பரப்பிட்டு இருந்தார். சமீபத்தில் அமெரிக்கா கூட போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்ததாக லண்டன் போக இருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய கோயில்பட்டி கம்பன் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த கருத்தரங்களை நாடக மயில் என்ற தலைப்பில் பேசியிருக்கக்கூடிய தம்பி திரு வீரபாலாஜி அவர்கள். அவர் என்னை போல் ஒரு தமிழாசிரியர் கிடையாது. ஒரு வணிகையியல் படித்த ஒரு MBA பட்டதாரி. இப்போ PhD பண்ணிகிட்டு இருக்கார். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கார். நிச்சயமாக அந்த நாடகமயில் பண்ண வீரபாலாஜி அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்காரு. அவருடைய தாய் தந்தையர், அவர் தந்தையார் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் மகன் என்று ஒரு பேச்சு. அவரையும் உங்களுடைய கோயில்பட்டி கம்பன் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக மலை குல மயில் என்ற தலைப்பில் பேசியிருக்கக்கூடிய தொண்டைமான் புதுக்கோட்டை, நம்ம புதுக்கோட்டை கிடையாது, நம்மளுடைய தஞ்சாவூர் போர்வழி இருக்கக்கூடிய அந்த தொண்டைமான் புதுக்கோட்டை சேர்ந்த திருமதி பாரதி அம்மா அவர்கள். அவர்களும் ஒரு தமிழாசிரியர் கிடையாது, கணினி படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். சமீபத்தில் ஒரு 10 நாட்கள் ஒரு விழா நடத்தினாங்க புதுக்கோட்டையில். அந்த முன்னாள் அந்த செயலாளராகவும் இருந்திருக்காங்க. நம்ம ராமலிங்க ஐயா கூட சென்னை கம்பன் கழகத்தில் ஒரு முன்னாள் செயலராக இருந்தவர் தான். அந்த அம்மா பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க போய் பல பேச்சுக்களை பேசி நம்மளுடைய இப்போ கோயில்பட்டிக்கு வந்திருக்காங்க. அவருடைய பேச்சை கேட்க நம்ம ஆவலாக இருக்கோம். அவர்களையும் நம்முடைய கோயில்பட்டி கம்பன் கழகம் சார்பாக வருக வருக என அனைவரின் சார்பில் வரவேற்றேன். அடுத்ததாக 3ஆவதாக பேச இருக்கக்கூடிய கருத்தரங்கத்தில் மயன் குல மயில் என்கின்ற தலைப்பில் பேச இருக்கக்கூடிய அறிவொளி. என்னை போல் ஒரு பட்டதாரி ஆசிரியர். இவர் ஒரு தமிழாசிரியர் கிடையாது, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கணித பட்டதாரி ஆசிரியர். இவரும் பல மேடைகளிலே கலந்து கொண்டு சிறந்த ஒரு உரையாற்றக்கூடிய அந்த அறிவொளியை அவர்களையும் நம்முடைய கோயில்பட்டி கம்பன் கழகம் சார்பாக வருக வருக என வரவேற்று கொண்டு, அடுத்ததாக இந்த நம்மளுடைய பார்வையாளர்கள்லாம் முக்கியமானவர்கள். நம்ம மிகச்சிறந்த இந்த பார்வையாளர்கள் இல்லை என்றால் வேறு யாருமே கிடையாது. இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கூட்டம் வரல, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எல்லாமே இந்த நாட்டோட எங்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் நீங்கள் தான். இப்போ இந்த பேச்சை கேட்டுட்டு நல்லா ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வரவேற்புரையை நான் இனிக்க செவி இனிக்க கேட்டு மகிழ்ந்தோம். முத்தான கருத்துக்களை எடுத்துக்கூற, சத்தாக எடுத்துக்கூற இந்த கருத்தரங்க பேச்சாளர்கள் வந்துள்ளனர். உங்களது கருத்துக்களை கேட்க மிகுந்த ஆவலாக உள்ளோம். கருத்தரங்க மேடை தலைவர் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா, உங்களது வளமான கருத்துக்களை தாருங்கள்.